ஹலோ மக்களே, நைட்டு 12 மணி இருக்கும். அப்போ நம்ம ஈரோட்டிலேருந்து ஒரு பார்சல் வந்தது ஆக்சுவலாக மதுரைக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒரு பேர் பப்பி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த பப்பி எடுக்க தாங்க இப்போ போய்கிட்டு இருக்கோம். கண்டக்டர் பதட்டப்படுத்தினாலும் அறக்க பறக்க போய் பார்த்தோம்னா, அவர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ hour லேட் ஆகி போச்சுங்க. அப்புறம் என்ன, மதுரை தான் தூங்கா நகரமாச்சு. நம்மளை சுற்றி நிறைய மக்கள் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் ஒரு டீயை வாங்கி சாப்பிட்டு அண்ணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ணன் வந்து டக்குன்னு பார்சலை கையில் கொடுத்துட்டாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்ல அளவில் நல்லா தான் இருக்காங்க. என்ன ஒரு 6 hour ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்கள தூக்கி வண்டியில் ஜம்முன்னு வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் பேஸ்கெட்டுக்குள்ளே இருந்ததுனால பப்பி கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிட்டேன், 2 பேரையும் திறந்து வெளியே விடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே விளாட விட்டேங்க. இவங்க தாங்க புக் பண்ண பப்பீஸ். பொமரேனியன், ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ஒரு பேர் கேட்டிருந்தாங்க. எடுத்தாச்சு. சரி, இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கானுங்களே, பசியாக இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு தயிர் கொடுக்கலான்னு கொடுக்குறேங்க. ஒருத்தன் அது பக்கத்துலேயே வரல. அப்புறம் கழுத்தை பிடிச்சி தூக்கி பக்கத்தில் விட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சா. சரி, இவன் மட்டும் சாப்பிட்றாளே, அவனை எங்கன்னு பார்த்தா அப்படியே ரொம்ப ரோஷக்காரனா இருக்கானுங்க. நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன், வருவனான்னு அங்கேருந்து எனக்கு தாக்க அனுப்பிச்சிட்டே இருக்கான். கூப்பிட்டா எப்படி நின்று பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்களேன். நான் வரணும், இப்போ நீ சாப்பாடு கொடுப்ப, நான் சாப்பிடணும், அதானே, முடியாதுப்படா அப்படிங்கிற மாதிரி மதிக்கவே இல்லைங்க. சரி, நானும் கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பார்த்தேன். ரைட், இது சரிப்பட்டு வராது, ஆளை தூக்கி தட்டுக்கிட்ட விட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தூக்கி தட்டுக்கிட்ட விட்டேங்க. 2 பேரும் சேர்ந்து 2 பாக்கெட் தயிரை காலி பண்ணானுங்க. எப்பயுமே லாங்ல இருந்து வர பப்பிக்கு நைட்டு வந்து வெறும் தயிர் இல்லாட்டி ஐஸ்கிரீம் மட்டும்தாங்க கொடுப்பேன். அடுத்த நாள் காலையில தான் எடுத்து ஃபீட் பண்ணுவேன். அப்புறம் நம்ம கேஜ் இருக்குல்ல, அந்த கேஜில் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு ஆளுக்கு செட் பண்ணி விட்டேங்க 2 பேருக்கும். சரி, நைட்டு ஃபுல்லாக கத்துவானுங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்த டயர்டில் 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு கர்ட் ரைஸ் மிக்சியில் அடித்து கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு பேஸ்கெட்டில் வந்து இப்போ காரைக்குடி போகிறதுக்கு அவங்கள பேக் பண்ண போகிறேன். இங்கேருந்து பேக் பண்ணி மதுரை டு காரைக்குடி 1.5 hours தான் இருக்கும் அங்கே. அப்புறம் 2 பேரையும் தூக்கி பேஸ்கெட்டில் வச்சு நேராக மாட்டுத்தாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு. அங்கேருந்து காரைக்குடி பஸ்ஸை பிடிச்சி இவங்களை ஏற்றி விட்டோம்னா சேர வேண்டியவங்க கையில் பத்திரமா போய் சேர்ந்துருவாங்க. மக்களே, உங்களுக்கு என்ன பப்பி வேணும்னாலும் சொல்லுங்கள். இதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மக்களே. பாய்.